लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्नतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழமிழந்தொழி மேல்குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2767வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தியில் வரக்கூடிய 3ஆம் திருமணியுடைய முதல் பாசுரம் 21வது பெரிய திருவந்தாதி பாசுரம். எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய தனியன் இது. முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொயின் பூம் பொரு நல்கூறு ஊரன் நல் குரு ஊரன் மாறன் பேர் ஊரு என்பதாகும். 21வது பாசுரம். சென்று அங்கு வெண்ணறையில் சேராமல் காப்பதற்கு இன்று இங்கு என் அஞ்சால் இங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட அன்று ஆங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்ந்த கால். இங்கே திருவிக்கிரமாவதாரத்தை நினைத்து பார்த்து பேசுகிறார். முன்பு மகாவலியால் உலகம் முழுவதும் ஆளப்பட்டு நெருக்கொண்டிருந்த காலத்தில் அந்த மகாபலியினுடைய பூமிக்கே சென்று பூமி ஆகிற வஸ்துவையும் அந்த பூமியை சூழ்ந்து கிடக்கிற ஜலத்தையும் சேர்த்து தானம் பெற்று அவை மறையும்படி தன்னுடைய காலமேக திருவுருளான பெருமான் நிமிர்ந்து அருளிய திருவடிகளை கொடிய நரகங்களுக்கு சென்று நான் சேராதபடி என்னை உத்வீக்க செய்யும் பொருட்டு இப்போது இந்த இடத்திலே என்னுடைய நெஞ்சத்திலே வந்து நெருக்கமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நெருக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லுகிறார். சென்றங்கு வெண்ணறையில் என்பது எம்பெருமானுடைய உலகளந்த சேவடியானது தானாக வந்து தன்னுடைய திருவுள்ளத்திலே குடிக்கொண்டது என்கிறார் ஆசிரியர் நம்மாழ்வார். அங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்ந்த கால். இன்று இங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட எதுக்காகனா அந்த வெண்ணகரத்திலிருந்து நான் என்னை காப்பாற்றி ஒன்மதியில் புனலுருவு ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமொரு சீர் அவுணனுக்குள்ளன் தென்மதியும் கடந்து அண்டமிது போகி இரு விசும்பனோடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தட இயப்பால் மிக்கு மண் முழுதும் மகப்படுத்து நின்ற எந்தை என்று திருநெடுந்தாண்டத்துடைய 5வது பாசுரம் என்றபடி சகல லோகங்களையும் ஆக்கிரமித்து நின்ற அந்த திருவடிகள் இன்று என்னுடைய நெஞ்சினுள் வந்து சேர்ந்து நெருக்கமாக நிற்கிறது. எல்லா உலகத்தையும் அளவுக்கூடியதான மிகப்பெரிய திருவடி அது. என்னுடைய நெஞ்சமானதோ மிகவும் சிறியது. அதிலே எப்படி அடங்கி போவதற்கான இடமே இல்லை என்றாலும் கூட நெருக்குப்பட்டாகிலும் என்னுடைய நெஞ்சுக்குள் வந்து நிற்க வேண்டும் என்று ஆழ்வாருடைய நெஞ்சுக்குள் நாம் இருந்திட வேண்டியது என்று சங்கல்பம் செய்தான் பெருமாள். அதனால் அந்த பெரிய திருவடிகள் இந்த நெஞ்சுக்குள் வந்து கட்டுப்பட்டு பூந்து நிற்கின்றன என்கிறார் ஆழ்வார். இப்படி பொருள் செய்தருளாவிட்டால், நான் இப்படி செய்யாவிட்டால் நான் நற்கதி பெறுவது எப்படி, நான் உஜ்ஜீவிப்பது எப்படி என்று எனக்காக என்னுடைய வாழ்நாளிலே நான் உஜ்ஜீவனம் பெற்று அவன் திருவடிகளை சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் காரணமாக பெருமாளே தன்னுடைய பெரிய திருவடியை என்னுடைய நெஞ்சத்துக்குள் ஈடுபடுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். நரகு என்ற வார்த்தை நரகம் என்கிற வார்த்தையினுடைய குறுகல். கும்பி பாகம் ரௌரவம் முதலிய கொடிய நரகங்களை கருது வெண்ணரகு என்று சொன்னார். நரகம் என்றாலே கொடுமையான இடம். அதிலே சில குறிப்பிட்ட நரகங்கள் மிகவும் கொடுமையாக இருக்கும். எனவே அது வெண்ணரகு என்றாராம் ஆழ்வார். எஸ் துவயா சகச ஸ்வர்கோ நிறையோ எஸ் துவயா வினா. எம்பெருமானோடு கூடியிருக்கிற நேரமெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பது போலவும் அவனை விட்டு பிரிந்திருப்பதே நரகம் என்றபடி தன்னை விட்டு பிரிந்தக்கூடாது என்று திருவுள்ளம் பற்றிய பெருமாள் தன்னுடைய திருவடிகளை என்னுடைய நெஞ்சத்திற்குள் வைத்தார் என்றும் சொல்லலாம்.
இன்று இங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட என்பது விஸ்தாரமான இடங்களிலே சுகமாக அந்த திருவடிகள் இருக்க வேண்டியிருக்க, அப்படி வளர்ந்த அந்த திருவடிகளானது இன்றைக்கு இந்த இடத்திலே என்னுடைய சிறிய நெஞ்சில் இடுக்குப்பட்டு இருக்கிறது என்றது இடுக்கு உண்டானபடி என்கிறார். கால் என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்த அந்த காலானது தன்னுடைய கருணை என்கிற மழையால் என்னுடைய நெஞ்சத்திற்குள் தன் காலை வைத்திருக்கிறான் பெருமாள் என்று சொல்லி தன் நெஞ்சத்தில் பெருமாள் பாதம் பணிந்திருப்பதை சொன்ன பாசுரம் இந்த 21வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை அனுபவிப்போம். சென்று அங்கு வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு இன்று இங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட அன்று அங்கு பாருருவும் பார்வடைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்ந்த கால் காயேன வாசா மனசேந்திரிவா அப்ஜாப்தனாவா பிரகதேன சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு திருத்தால் உருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.